வெற்று பட்ஜெட், வெற்று நிதிநிலை அறிக்கை, ஒன்றுமே இல்லை அதில். மோடி வந்து தமிழகத்துக்கு எத்தனை முறை வந்தாரு? மோடி வந்து இந்தியாவே ஆள்றாருங்க. உங்க மாநிலத்தில் உள்ள பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்கு. என் வீட்டுக்குள்ள 1000 சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நான் பக்கத்து வீட்டு சண்டையை தீர்க்க போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல எல்லாம் நல்லா நடந்துருச்சா? இன்னைக்கு பென்ஷன் இல்லாம எல்லாரும் நீங்க பென்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது நீங்க கொடுக்கல. இன்னைக்கு மின் கட்டணத்தை 2 முறைக்கு 1 முறை மாற்றி அமைப்பேன்றீங்க, அது கொடுக்கல. 100 ரூபாங்க கேஸுக்கு, 100 ரூபாய் மானியம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே. சாமானிய மக்களின் அன்றாட சமையலுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது? இன்னைக்கு பாலியல் தொந்தரவுகள், இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு, இன்னைக்கு வன்னியரசு சொல்றாரு ஆட்சி மாற்றம் கூட, ஆட்சி கவிழும் கூட. யாரு? அவங்க கூட்டணி. நீங்கள் ஆட்சியை சரியாக பார்க்கலனா, ஏன்னா அங்கே தலித் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வெட்டப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவினாசி கிட்ட 3 விவசாயிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதுக்கு முன்னால் அவினாசியில் ஒரு இளைஞர், அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கொல்லப்பட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்ட தலைவர், இவங்க காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு வெட்கம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. சொந்த மாவட்ட தலைவர் கொலையுண்டார், திருநெல்வேலி மாவட்ட தலைவர். அவரோட கொலை இன்னைக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இது என்ன இன்டர்நேஷனல் கிரைமா? மிஞ்சி மிஞ்சி போனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருந்திருப்பாங்க. கொலை பண்ணிவிட்டு அடுத்த மாவட்டத்துக்குள்ளே தானே போயிருப்பாங்க. வேங்கை வயல், அங்கே என்ன பிரச்சனை? அங்கே ஒன்றும் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல. சொந்த கூட்டணியை சார்ந்த திருமாவளவன் சொல்கிறார், என்னால் கொடியேற்ற முடியவில்லை தமிழகத்தில்னு. ஆக உங்களோட ஃபர்ஸ்ட் செட் யோர் ஹவுஸ் ரைட், தென் யூ கோ டு அதர் ஸ்டேட்ஸ். மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறீங்க. இன்றைக்கி இவ்வளவு, இன்றைக்கி வேளச்சேரியில் 300 கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டுறாங்களாம். ஏன் இன்னும் கொஞ்சம் காரை கொண்டு நிறுத்துறதுக்கா? 4000 கோடி ஒதுக்கி அங்கே இன்னும் மழைநீரில் எதுவுமே செய்யலை, இன்னும் வெள்ளத்தில் வந்திருக்கு. இன்னொரு பாலத்தை கட்ட போகிறாங்களாம். பாலம் கட்டினா அங்கே கார் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் பாலமாக அது ஆக போகுது. ஆக தமிழ்நாட்டில் ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லை, மக்களுக்கான புதிய திட்டங்கள் எதெல்லாம் இல்லை. இதில் வேறு 100 இடத்துல போய் ரிலே பண்ணுறாங்களாம். ஆக இது வந்து தமிழக மக்கள், ஆமாம் அது அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. இல்லை அவரை கேளுங்க, அவர் சொன்னதை தானே நான் சொல்கிறேன். திருமாவளவன் அண்ணன் ஆமாம் அதான் நான் கேட்குறேன். அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். அது அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொன்னதை தாங்க, அவர் சொன்னதை தானங்க நான் சொன்னேன். அவர் சொல்லலைன்னா சொல்லியிருக்க மாட்டேன்ல. திருமாவளவன் வன்னியரசு சொன்னது என்ன சொல்கிறீங்க? சரியாக ஆட்சி நடக்கவில்லை என்றால் இந்த ஆட்சி கவிழும். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களின் வாய் என்ன அழகாக வார்த்தைகளை சொல்கிறது. திருமாவளவன் நமது அண்ணன் துரைமுருகன் இந்த பக்கத்தில் நடந்த கூட்டத்தில் தான் நாவடக்கம் தேவைன்னு அமைச்சரை பார்த்து ஒருத்தர் சொல்கிறார். அவர் மன்னிப்பு கேட்ட பின்பும் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், யாராவது மனது புண்பை. எவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு ஒரு மத்திய அமைச்சர் நான் சொன்ன வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னப்புறமும் நாவடக்கம்னு தேவை என்று சொன்ன முதலமைச்சர் அவர்களே, மூத்த அமைச்சர் நாக்க வெட்டுவேன்னு சொல்கிறாரு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வது தமிழகத்தின் பண்பு, யார் வேணாலும் வாழ்வது. இங்கே என்ன தலைவர்களை நீங்கள் கோட் பண்ணுறீங்க? என்ன சொல்கிறீங்க வரீங்க நீங்கள்? ஆக எதை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுகிறீர்கள்? அதே மாதிரி ஆர்எஸ் பாரதி அண்ணன் சொல்லியிருக்காரு, ஏதாவது சினிமா பொறுக்கிகள். உங்கள் முதலமைச்சர் ஒருவேளை மறைமுகமாக சொல்கிறீங்களா? உங்கள் முதலமைச்சரை சொல்கிறீங்களா? இல்லைன்னா உங்கள் தாத்தா எது வசனம் எழுதுனாங்களே அந்த சினிமாவை சொல்கிறீங்களா? ஆக யாரை வேணுமானால் நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம். அப்போ உங்களுக்கு நாவடக்கம் வேணுமா வேண்டாமா? என்ன அமைச்சர்கள் எல்லாம் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நல்ல தமிழ், நல்ல வார்த்தைகள், நல்ல தமிழில் பேசுங்கள். கலைஞர், நான் இன்னைக்கு சொல்கிறேன், கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தால் அவர் வேறு மாதிரி முடிவு எடுத்திருப்பார். தமிழக மக்கள் நலனுக்காக மத்திய அரசு இந்த 2500 கோடியை நாங்கள் ஒதுக்குறோன்னு சொல்கிறாங்க இல்லையா? மத்திய அரசு கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது, அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டத்தில் 8 லட்சம் பேருக்கு மத்திய அரசு கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது, இன்னைக்கு 8 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. கடன் வாங்கி தமிழக மக்கள் மத்தியில் தலையில் சுமையை ஏற்றுறீங்க. ஏற்கனவே 8 லட்சம் கோடிக்கு வட்டி கட்டி கொண்டு இருக்கிறோம். ஆக முற்றிலுமாக தோல்வி அடைந்த நிர்வாகம் என்பதை நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிற மாநில தலைவர் சொன்னது மாதிரி இந்த மது ஆலை ஊழல் எப்படி டெல்லி தெலுங்கானாவில் எதிரொலித்ததோ அதே போல தமிழகத்தில் எதிரொலிக்கும். இதற்கான ஆர்ப்பாட்டமும் நடைபெறும். அவங்க தானங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுங்க, அவங்க தானங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமலாக்கத்துறை தானங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் ஊழல்னு அவங்க தானங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அதை எடுத்துக்க வேண்டியதானே. வழிவகை நடவடிக்கையை தான் நாங்க பாக்குறோம். யார் சொல்றா? துரைமுருகன் சொன்னா அது ஒண்ணு அது சத்திய வார்த்தையா? சத்திய வார்த்தையான்னு கேட்கிறேன். அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அது நடந்திருக்கிறது. ஆக அந்த கட்சிக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல ஆமா ஆமா நாங்க பண்ணாங்கன்னா சொல்றோம். மத்திய அரசு வெளியிடல. மத்திய அரசு அமலாக்கத்துறை 1000 கோடின்னு சொல்லி இருக்குதுங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 1000 கோடி சொல்லியிருக்காங்களே, வெளிப்படையாக அறிக்கை கொடுத்திருக்கிறார்களா இல்லையா? இப்பதான் 1000 கோடி, அதுக்கப்புறம் இன்னும் 1 லட்சம் கோடி கிட்ட இது இருக்கும் தெரியுமா? இது முதல் 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 கண்டுபிடிப்பு. 1 லட்சம் கோடி கிட்ட இது வரும். அந்த 1 லட்சம் கோடி கூட வர முடியல. இல்ல நிதி அமைச்சர் பேசுனது ரொம்ப தப்புங்க. நான் கேட்கிறேன், எல்லா மாநிலங்களும் மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வந்து அதற்கான நிதியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்போ 2500 கோடி நீங்கள் புதிய கல்விக் கொள்கை என்பது வெறும் மொழி மட்டும் இல்லை, விரிவுபடுத்தப்பட்ட கல்விக் கொள்கை. எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொள்ளும் போது ஏன் நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளலை? இன்னைக்கு நீங்கள் டீலிமிட்டேஷனை பற்றி தெலுங்கானாவில் போய் பேசுகிறீங்க, ஆனால் மொழிக் கொள்கையை பேச முடியாதாங்க. எல்லாரும் அங்கே ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அண்ணாவே சொல்லியிருக்கிறாருங்க, எல்லா மாநிலமும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் மாநிலமும் ஏற்றுக்கொள்ளும். இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? விஸ்வகர்மா திட்டத்துக்கு 8 லட்சம் கைவினை கலைஞர்களுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்க தயாராக இருக்குது. ஆனால் அந்த கலைஞர் கைவினை கலைஞராக இருந்தாலும் கலைஞர் என்ற பெயர் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் எதையுமே ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆக முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசு 4 ஆண்டு காலமாக தமிழக வளர்ச்சிக்கு எதையுமே செய்யவில்லை. அடுத்த ஓராண்டும் இவர்கள் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்ய மாட்டார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக நிதிநிலை அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். அவங்க மக்களை பற்றி சிந்திக்கலைங்க. அவங்க தெலுங்கானா முதலமைச்சரை எப்படி பார்க்கறது, அவங்க சித்தராமையா எப்படி பார்க்கறது, பினராயி விஜயனை எப்படி பார்க்கறது, மக்களை எப்படி பார்க்கறது சிந்திக்கவே இல்லையே. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.